Hello friends, welcome to Cyber Codex. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா CCS 375 ஆமா வெப் டெக்னாலஜிஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போறோம். இது வந்து எலெக்டிவ் பேப்பர். ஸோ இந்த எலெக்டிவ் பேப்பர் வந்து 30/12/2024 மண்டே அன்னைக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ இதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர் as well as என்னென்ன யூனிவர்சிட்டி கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ யூனிட் 1ல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா யூனிட் 1ல பார்த்தோம் அப்படின்னா வெப்சைட்டோட பேசிக்ஸ். ஒரு வெப்சைட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும், அதில் என்னென்ன பேசிக் இருக்குது, லைக் அதில் HTML5, CSS3, லைக் hypertext markup language, and then cascading style sheetல என்ன பேசிக்ஸ், தென் வெப் 2.0. ஸோ வெப் அப்படிங்கும்போது வெப் எசென்ஷியல்ஸ் இது எல்லாமே வரும். ஓகே, ஸோ அடுத்தது இதில் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நெட், நம்ம ப்ரீவியஸாக இது இன்டர்நெட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு 2017 ரெகுலேஷனில் இருந்தது. ஸோ அந்த கான்செப்ட்ஸ் வச்சு கொஞ்சம் இருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்ல. என்னன்னா கிளையண்ட் சர்வர் கம்யூனிகேஷன்ஸு, அப்புறம் இன்டர்நெட்னா என்ன, வேர்ல்டு வைட் வெப்னா என்ன, தென் HTTP அதோட ரெஸ்பான்ஸு, வெப் கிளைண்ட்ஸு, சர்வர்ஸு இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ரைட், ஸோ இதில் பார்ட் ஏ என்ன அப்படின்னா define வெப் 2.0, அப்புறம் வெப்சைட், வெப் சர்வீசஸ். ஸோ எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். ஓகே, அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் இருக்குது, தென் சர்வீசஸ் லைக் வெப் சர்வீசஸ் என்னெல்லாம் இருக்கு, ஸோ இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் இருக்கு. அடுத்தது காஸ்கேடிங். நம்ம CSS3 அப்படின்னு பார்க்கும்போது CSSனா என்ன, காஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்னா என்ன, தென் இன்டர்நெட்னா என்ன, ஐபினா என்ன, ஹைப்பர் லிங்க்கு, தென் ஸ்டைல் ஷீட்ல 3 டைப் இருக்கு, இன்லைனு, எக்ஸ்டர்னல், எக்ஸ்டெண்டட் சொல்லிட்டு. ஸோ இதை பார்ப்போம். அடுத்தது டேக்ஸ், அதோட ரூல்ஸ். ஸோ இந்த ரூல் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து பர்போஸ், பூட் ஸ்ட்ராப்போட ஃப்ரேம் ஒர்க்ஸு, HTTP, HTML, தென் அதோட வெப்சைட் எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம். இதே மாதிரி அதுக்கு அப்படியே கான்ட்ராஸ்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா அதோட வெப் ப்ரௌசர், சர்வர் அண்ட் இன்டர்நெட்டை எப்படி நம்ம இது பண்ணலாம், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்நெட் அண்ட் இன்ட்ராநெட், வெப் ப்ரௌசருக்கும் சர்வருக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, இது இருக்கும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வேரியஸ் ஸ்டைல் ஷீட்ஸு, நம்ம சொன்னோம்ல இன்டர்னல், எக்ஸ்டர்னல், இன்லைன். ஸோ இதை பற்றி பார்ப்போம். அடுத்தது HTTP ரெக்வெஸ்ட் மெசேஜ்னா என்ன, இதில் WWவும் அதோட ப்ரோட்டோகால்ஸையும் நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் HTML எலமெண்ட்ஸ் நம்ம எப்படி டீடைல் பண்ணலாம், ஆஸ் வெல் அஸ் HTML நம்ம எப்படி சப்போர்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் XHTML DTD. ஸோ இதுவும் நம்ம ஃபர்ஸ்ட் யூனிட்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். செகண்ட் யூனிட் பார்த்தோம்னா கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ இந்த கிளைண்ட் சைட் ப்ரோக்ராமிங்ல என்னன்னா ஜாவா ஸ்கிரிப்டோட டாமு, அதோட மாடல்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கு, இதில் என்ன நேம் ஸ்பேசிங், லூப்பிங் என்ன இருக்கு, பட்டன் வந்து நம்ம எப்படி கிளிக் பண்ணலாம், இது எல்லாமே வரும். இதில் அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு இதுவும் கொடுத்துருக்கோம், டேட்டா டைப்ஸ் என்ன யூஸ் பண்ணணும், நேம் ஸ்பேசிங், லூப்பிங். தென் ஜாவா ஸ்கிரிப்டோட லாங்குவேஜ் வந்து எப்படி நம்ம HTML வந்து டிஃபர் ஆகுது, வாட் ஆர் த பாப்அப் பாக்ஸஸ். நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் பார்த்தோம்னா நிறைய ப்ரோக்ராம்லாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஆக்சுவலி போன இயர்ல வந்து நிறைய ப்ரோக்ராமாக கேட்டுட்டாங்க, PHP ப்ரோக்ராம், ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். ஸோ பார்ட் பியில் பார்த்தோம்னா ஜாவா ஸ்கிரிப்ட், அதோட ஆப்ஜெக்ட்ஸு, அடுத்தது சப் கிளாஸஸ், சூப்பர் கிளாஸஸ்னா என்ன, தென் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமில் எப்படி நம்ம பாப்அப் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், அலர்ட் பாக்ஸ் கிரியேட் பண்ணலாம், கன்ஃபார்ம் பாக்ஸு, ஏதாவது வேலிடேஷன் மெத்தட்ஸ் இருக்குதா. ஸோ இது எல்லாமே இங்கே வரும். அடுத்தது டேட்டா ஆப்ஜெக்ட் நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம், ஃபிபனாசி சீரியஸ் வந்து டூ வைல் லூப்பில், அதாவது வைல் லூப் இந்த மாதிரி உண்டல, அதில் டூ வைல் லூப்பில் எப்படி கிரியேட் பண்ணலாம்,
தென் நான் நம்பர்ஸ் வந்து 0 to 50 வந்து நான் என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும் யூசிங் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா. அடுத்து இங்கே நம்ம பட்டன் கிளிக்கு, அரேஸ், ஸோ இது எல்லாமே பார்க்குற மாதிரி இருக்கும். தென் ஒரு டேபிளை நம்ம எப்படி கிரியேட் பண்ணலாம் வித் ஹெல்ப் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா. ஸோ இது HTML அப்படிங்கும்போது நம்ம ஈஸி டேக்ஸை யூஸ் பண்ணி பண்ணிடுவோம். பட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கும்போது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான். தென் டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்ஸ்னா என்ன, தென் JDBC கனெக்டிவிட்டி, ODBC கனெக்டிவிட்டி இங்கே எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம இங்கே பண்ணுவோம். அடுத்தது ஜாவாஸ்கிரிப்டில் அரேஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர், ப்ரைம் நம்பர் வந்து 1 to 100 எவ்வளோ, அடுத்தது டிஃப்ரெண்ட் கண்டென்ட்டை நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் ஒரு சர்வ்லெட் ப்ரோக்ராமில். ஸோ இது எல்லாமே ப்ரோக்ராமேட்டிக்காக இருக்கும். ஸோ இதில் தியரின்னு பார்த்தோன்னா ஜஸ்ட்டு ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, ஆஸ் பர் சிலபஸ் படி பார்த்தோன்னா ஜாவாஸ்கிரிப்ட்னா என்ன, DOM மாடல், DHTML. ஸோ இதில் நம்ம ப்ரோக்ராமாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய உண்டு. தென் தேர்ட் யூனிட் பார்த்தோம்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். ஸோ சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு பார்க்கும்போது ஜாவா சர்வ்லெட் தான். ஸோ அந்த சர்வ்லெட்டில் லைஃப் சைக்கிள்ஸ் என்ன, அதோட அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், அதோட மெத்தட்ஸ். அதே மாதிரி JSPன்னு பார்க்கும்போது கெட் போஸ்ட், அதோட ஆக்ஷன் மெத்தட்ஸ். தென் சர்வ்லெட் ஹேண்ட்லிங்னா என்ன, செஷன் ஹேண்ட்லிங்னா என்ன, ஃபைனலாக JSPயோட ஆக்ஷன்ஸ். அதே மாதிரி அதில் பார்க்கும்போது சர்வ்லெட்டோட டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி, அதை வந்து ஸ்டூடெண்ட் டேட்டாபேஸ் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணலாம், அடுத்து கரண்ட் டேட்டை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம், அதில் என்னென்ன ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. அதே மாதிரி JSPயில் ஆப்ஜெக்டோட கிளாஸஸ், JSP அதாவது ஜாவா சர்வ்லெட் ப்ரோக்ராமிங்கோட கிளாஸஸும் இன்டர்ஃபேஸும். ஃபைனலாக அதோட சர்வ்லெட் லைஃப் சைக்கிள் ப்ரோக்ராம். தென் ஃபோர்த் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா PHP. ஸோ ஃபுல்லாக PHP அண்ட் தென் XMLோட ஸ்கீமா, அதோட பார்சஸ். ஸோ PHPயில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா அதோட டேட்டா டைப்ஸு, ஃபீச்சர்ஸு, கேரக்டரிஸ்டிக்ஸு, ஸ்கோப் ஆஃப் வேரியபிள், இந்த 4மே ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது ஒரு வெப் பேஜில் நம்ம எப்படி வந்து PHP இன்க்ளூட் பண்ணலாம், .phpங்கிறத எப்படி கொடுக்கலாம், அதே மாதிரி அதில் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி அதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எப்படி எழுதலாம், அதே மாதிரி அரே வந்து நம்ம PHPயில் எப்படி இன்க்ளூட் பண்ணலாம், அதில் ஃபங்க்ஷன்ஸு லைக் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸும் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸும் எப்படி கொடுக்கலாம். அதே மாதிரி பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ ஆன் டியூஸ்டே, அந்த டியூஸ்டே டேயில் என்ன இருக்கணும், எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ளூ இருக்கணுமா. ஸோ இந்த மாதிரி நம்ம எப்படி PHP கோட் எழுதலாம். தென் XMLனா என்ன, அதில் குக்கீஸு, அதோட ஆட்ரிபியூட்ஸு, நேம்ஸு. ஃபைனலாக DOM, SAGS, இது எல்லாமே நமக்கு XSLT, DTD இது எல்லாமே ஃபோர்த் யூனிட்ல இருக்கும். அண்ட் இதோட ஆர்கிடெக்சர்னு பார்க்கும்போது பார்ட் பியில் XMLோட டேட்டா ப்ராசஸிங் என்ன, XML DTDனா என்ன, XSLT டிரான்ஸ்ஃபர்மேஷன்னா என்ன, ஸோ இது எல்லாமே நம்ம பார்க்குறோம். அடுத்தது PHPயோட கோடு வந்து ஒரு டேட்டா பேஸை நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறோம், லைக் pgadminஓ இல்லை லைக் PHP myadmin மூலமாகவே நம்ம எப்படி கனெக்ட் பண்ணுறது, ஒரு SQLஓ இல்லை MySQLஓ எழுதி. தென் ஷாப்பிங் கார்ட் எப்படி PHP மூலமாக நம்ம டெவலப் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம சிம்பிளாக ஒரு தியோரியாவே கொடுத்துருக்குறோம். பட் இதை வந்து எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க ப்ரோக்ராமேட்டிக்காகவும் கூட கேட்கலாம், ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுத்து. தென் XMLோட சின்டெக்ஸ், அதோட ரூல்ஸு, தென் XSLT டாக்குமெண்ட். தென் ஃபிஃப்த் யூனிட் பார்த்தோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு ஆங்குலர் அண்ட் வெப் அப்ளிகேஷன். ஸோ இதில் நிறைய ஒரு Node.js, AngularJS, Firebase, Docker, தென் Django, இது எல்லாமே இருக்கும். ஸோ அப்போ அது என்னென்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு AngularJSனா என்ன, MVC, அதோட ஃபீச்சர்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இது எல்லாமே பார்த்துக்கோங்க. தென் NG அட்ரிபியூட்ஸ்னா என்ன, ஸோ NG அட்ரிபியூட்ஸ் வந்து எப்படி HTML டேக்ஸ்லேருந்து டிஃபர் ஆகுது, ஸோ இதுலேயும் அதே மாதிரி அட்வான்டேஜ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. தென் எக்ஸ்பிரஷன் அண்ட் டேட்டா பைண்டிங் இன் வெப். ஃபைனலாக வெப் அப்ளிகேஷனில் என்னென்ன டூல்ஸ் இருக்குது. தென் நம்ம ஃபஸ்ட்டு பேசின மாதிரி Firebase, Docker, Node.js, React.js, Django, இதெல்லாம் வச்சு நம்ம ஒரு வெப் அப்ளிகேஷன் ஃப்ரேம் ஒர்க் வந்து எப்படி கிரியேட் பண்ணலாம், அதோட டூல்ஸ் தான் இது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து UI/UXனா என்ன, ஸோ அந்த UI யூசர் இன்டர்ஃபேஸு, அந்த டிசைன் நம்ம எப்படி பில்ட் பண்ணலாம், ஸோ இதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க. தென் பார்ட் பி பார்த்தோன்னா AngularJSோட ஃப்ரேம் ஒர்க்ஸ், அதோட ஆர்கிடெக்சர்ஸ் கொடுக்கணும். தென் Node.jsோட ஆர்கிடெக்சர், அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ், டாக்கரோட ஆர்கிடெக்சர், அதோட ஃப்ரேம் ஒர்க்கு, ஃபைனலாக MVCயோட ஆர்கிடெக்சர். தென் வாட் ஆர் த கண்ட்ரோலர்ஸ் அண்ட் டைரக்டிவ்ஸ் யூசிங் MVC, என்னென்ன கண்ட்ரோலர்ஸும் டைரக்டிவ்ஸும் யூஸ் பண்ணலாம். தென் வெப் அப்ளிகேஷனோட டூல்ஸு, ஸோ டூல்ஸுங்கும் போது அகெயின் அதே தான் பேசுவோம். தென் Firebase ஆர்கிடெக்சர். ஸோ Firebase ஆர்கிடெக்சர் அப்படிங்கும்போது இட் இஸ் அன் டேட்டா பேஸ். ஸோ அந்த டேட்டா பேஸை நம்ம எப்படி வந்து யூஸ் பண்ணலாம். தென் அதில் என்னென்ன டேட்டா பைண்டிங் இருக்குது, NG அட்ரிபியூட்ஸில் எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க என்ன, டேட்டா பைண்டிங் என்ன, கண்டிஷனல் டைரக்டிவ்ஸ் என்ன, ஸ்டைல் டைரக்டிவ்ஸ், ஸோ இதில் ஃபார்ம்ஸு, ரூட்டர்ஸு, மாடியூல்ஸ், இது எல்லாமே சேர்த்து NG அட்ரிபியூட்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுவுமே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இந்த 5th யூனிட். ஸோ ஆங்குலார் அண்ட் வெப் அப்படிங்கும்போது இட்ஸ் நியூ, இப்போ உள்ள ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் டாபிக்ஸ். ஸோ இதையும் நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர்